அடடே நீங்களா? வாங்கம்மா வாங்க வாங்கயா வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம் வாங்க. நீலா பவானி யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க உட்காரு. இப்பதான் நேரம் வரீங்களா? ஆமாங்க. ஊர்ல எல்லாம் சௌக்கியம் தானே? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. நீலா வா. வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இந்தாம்மா. நிச்சயதார்த்தத்துக்கு பட்டுப்புடவை எல்லாம் எடுத்தாச்சு. சரி. லீலா அந்த புடவை உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குமா. காஞ்சிபுரம் பட்டுப்புடவை. ஐ பட்டுப்புடவையா? அப்பா அப்ப எனக்கு உன் கல்யாணத்துக்கு நிச்சயமா எடுத்துருவோமா? எங்க குடும்பத்துல ஒண்ணு விட்ட மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வேணா பவானியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னங்க நீங்க புடவை கேட்டா கல்யாணமா? அப்புறம் அளவு ஜாயிட்டு வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நீ அளவு ஜாயிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே கிளம்பிடுவோம். என்ன உடனே கிளம்புறீங்க? இப்பதானே வந்தீங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லங்க, ஊர்ல நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கேன். வந்துட்டீங்களே, சாப்பிடாம போக கூடாது. சரிங்க, நீங்க சொன்னதுக்காக நாங்க இருந்து என் மருமகளோட கை பக்குவத்தை பார்த்துட்டே போறோம். அப்படி சொல்லுங்க. லீலா சமையல் வெளுத்து கட்டி பண்ணும். சரிங்கப்பா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதையே பண்ணிடுவேன். இத பாருமா லீலா, நீ வேப்பங்காயில கூட்டு பண்ணி வச்சாலும் நாங்க அதை சந்தோஷமா சாப்பிடுவோம். எங்க மருமக எதை செஞ்சாலும் எங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப கொடுத்து வச்சவன் பொண்ணு. ஐயா வாங்க. அம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாமா, ரிஷிகேஷ் போறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கிய? யோசிச்சுட்டு இருக்கிறேன். ரிஷிகேஷா? என்ன விசேஷம்? அதுங்க இங்க கோபால்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நிலத்தை நல்ல விலைக்கு கிரை பண்ணி கொடுத்தான். அவருக்கு ஒரே சந்தோஷம். அவரு நண்பர்கள்லாம் யாத்திரை போறாங்களா ரிஷிகேஷம். வலுக்கட்டாயமா என்னைவானு கூப்பிடுறாரு. அதான் யோசனையா இருக்குது. நல்ல விஷயத்துக்கெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது. இல்லைங்க, நல்ல விஷயம் தான். எனக்கு ஆசை தான். வீடுனாலும் வீட்டில் பொண்ணுகள்லாம் இருக்காங்க. இதான் நிச்சயதார்த்தம் வருது. அதான் எப்படி விட்டுட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். இங்க பாருங்க, நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் லீலா எங்க வீட்டு மருமகன்னு நினைச்சீங்களா? அவ இப்பவே எங்க மருமக தாங்க. இத பாருங்க, நல்ல விஷயத்துல தள்ளி போடக்கூடாதுங்க. நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். அப்படியா சொல்றீங்க? ஏமாமா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, போயிட்டு தான் வாங்களேன். எல்லாரும் சொல்றீங்க, செய்திடலாம். ஆண்டவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறானா? வாமா வாங்க. ஆமா, இந்த பொண்ணு யாரு? நாலாவது பொண்ணு. பேர் விஜி. பவானிக்கு மூத்தவா. அன்னைக்கு நாங்க வந்தப்ப இந்த பொண்ணு வீட்ல இல்லையே. ஆமா, அப்போ சரோ வீட்டுக்கு மெட்ராஸ் போயிருந்தா. ஓ அப்படியா? அப்போ இவளுக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லுங்க. ஆமா, பாத்திர வேண்டிதான். இப்ப லீலா கமஞ்ச மாதிரி அமையட்டுமே. உங்களுக்கே நல்ல பையனை தெரிஞ்சா சொல்லுங்களேன், முடிச்சிருவான். கண்டிப்பா பாத்துறோம். என்னங்க? சரி, எடுத்துங்க. லீலா, என்ன விஜி, உன்கிட்ட ஒன்று கேட்பேன். வித்தியாசமா எதுவும் நினைக்க மாட்டியே?